ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமः. இன்று திருப்பாவை ஆண்டாள் நோன்பு நோக்க ஆரம்பித்து இன்று 4வது நாள் என்று அவள் பாடிய பாசுரமானது ஆழ்மழை கண்ணா ஒன்றும் நீர் கைகரவேல் ஆயுள் புக்கம் முகந்தோடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தொழுடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று 4வது நாளாக தோழிகளை விழிப்பித்து இந்த நீராடப் போவதற்கு அழைத்து கொண்டு செல்கிறார். பாசுரமானது இன்று உபயோதிக்கு நாயகனான நாராயணன் கிருஷ்ணனாய் பிறந்து இவர்களுக்கு கையாளாக கிடைக்கிறபடியை கண்ட வருணதேவன் இவர்களுக்கு கைங்கரியம் செய்து நாமும் நம் சுரூபத்தை பெறுவோம் என்று நினைத்து இவர்களிடம் நான் உங்களுக்கு ஏதாவது காரியம் செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்கள் என்ன அவன் கேட்கும் பொழுது அவன் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த பாட்டை சொல்லுகிறார்கள். பகவத் சம்பந்தமுள்ளவர்களிடம் தேவதாந்தரங்களெல்லாம் கௌரவ புத்தியுடன் என்று நடந்து கொள்ளக்கூடியது. யார் யார் நாராயண சம்பந்தங்களோ எல்லா தேவதாந்தமும் அவளை கௌரவமாக நடத்துவா, கௌரவமாக பார்ப்பா, அவளை கௌரவிக்கிறதுக்கு ஆசைப்படுவா. சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி என்று பிரம்மஞானிக்கு எல்லா தேவர்களும் காணிக்கை செலுத்துகிறார்கள் என்று அர்த்தம். எஸ் வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்தேவ அசன்வசே. பிரம்மஞானியான ஒருவன் இம்மாதிரி உன்னை அறிந்தானாகில் அவனுக்கு எல்லா தேவர்களும் வசத்தில் இருக்கிறார்கள் என்று வேதம் கோஷிக்கிறது, கோஷம் போடுறது. தண்டனை கொடுக்கக்கூடியவனான யமன் சபுருஷமி வீஷ்ய பாசகஸ்தம் பததியமகில் தஸ்ய கரணமூலே பரியர் மதுசூதன பிரபான் பிரபூரகன் பிரபூரகன்ய நுணாம்ன வைஷ்ணவானாம் என்று யமன் இதற்கு அர்த்தமானது யமன் பாசத்தை கையில் கொண்டு தன் தூதனை கண்ணாலை சமைக்க செய்து அவருடைய கர்ண மூலத்தில் பின்வருமாறு கூறுகிறானாம். அதான் பிடிக்க கிளம்பிட்டா யமதூதரெல்லாம் அவள் யமன் காதல் ஓதறான் ரகசியமாக மதுசூதனனை சரணடைந்தவர்களை அணுகாதே, நான் மற்ற மனிதர்களுக்கே பிரபு, வைஷ்ணவர்களுக்கு அல்ல என்றான் என்று யமதூதரின் யார் உயிரெடுக்கிறவனா காதல் சொல்கிறான். யார் யாரெல்லாம் மதுசூதனன் அடியாரெல்லாம் கிட்டக்கே போகாத அப்படின்ட்டு. இது திருமழி சிவரான் திறம்பியமின் கண்டீர் திருவிடுதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்த இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு என்றருளினார். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோரமித தேஜச பிரணாமம் ஏவி குர்வந்தி தேஷாமபி நமோ நமக. யஜ்ஞவராகஸ்வரூபியம் அளவற்ற தேஜஸை உடையவருமான விஷ்ணுவுக்கு எவர்கள் ஒரு நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இடைவிடாமல் நமஸ்காரம் என்று அவர்களுக்கு இடைவிட நமஸ்காரம். யார் விஷ்ணுவை யஜ்ஞமூர்த்தி யாராக ஒரு நமஸ்காரம் பண்ணாலும் சரி அவர்களுக்கு நான் இந்நமஸ்காரம் உரித்தாக என்கின்றான் யமன். எம்பெருமானுக்கு ஒரு தடவை நான் நமஸ்கரித்தால் போதுமானது. இவர்கள் பெருமையை அனுசந்தித்து இடைவிடாமல் நமஸ்கரிக்க வேண்டும் என்று பாவம்
திரவந்தி தைத்தியா பிரணமந்தி தேவதா. அசுரர்கள் ஓடுகிறார்கள், தேவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள் எனப்பட்ட ஒன்று. நாவலிட்டு உழிதறினோம் நமந்தமர் தலைகள் மீது என்று குன்றடைப்புடியாழ்வார் வள்ளலே உந்தமர்க்கென்றும் நமந்தமர் கள்ளர் போல் என்றார் திருமங்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாரும் அவந்தமர் எவ்வினையராகிலும் எங்கோன் அவந்தமரே என்றொழுதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் என்று கோஷணை செய்தார். கூறத்தாழ்வானை ஒருவன் மற்ற தெய்வங்களைக் கண்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்க, சாஸ்திர விருத்தமாக கேளாதே கான், உங்களைக் கண்டால் மற்ற தெய்வங்கள் எப்படி நடந்து கொள்ளும் என்றல்லவோ நீ கேட்க வேண்டுவது என்று சொன்னாராம். கூறத்தாழ்வான் கேட்குறார், மற்ற தெய்வங்களை பார்த்தாங்க நீ எப்படி நடந்து கொண்டு பேசுவாமேன் அப்படி கேச்சா, நீ கேட்கிட்ட கேள்வியே தப்புடா அப்படின்னார் அவனை பார்த்து. என்ன சுவாமி என்ன அப்படின்னு தப்பாக காட்டி விட்டேன், நம்ம மற்ற தெய்வங்களை பார்த்து நீங்கள் என்ன எப்படி நடந்துப்பீங்கன்னு சாதி நல்லா புரியக்கூடியதாக எளிமையாக தானே கேட்டேங்கச்ச, கேட்டதே தப்பு, நீ இப்படி கேட்டிருக்கணும். என்ன உங்களை கண்டால் மற்ற தெய்வங்கள் மற்ற தேவதாந்தரங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளும் இப்படி நீ கேட்டிருக்கணும். என்ன அப்படி கேட்க இப்படி கேட்டு அப்படிங்கிறாராம். ஆழ் என்று ஆழிமழை கண்ணா பாசுர வியாக்கியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆழி என்று சமுத்திரம் போல் கம்பீர சுபாவமுடையவனும் மழைக்கு நிர்வாகனமானவனே என்று பொருள். சமுத்திர காம்பீரியே என்று காம்பீரியத்திற்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்ட சமுத்திரம். காம்பீரியத்திலும் பெரியதாக இருக்கும் தன்மையிலும் கடலை ஒத்திருப்பதால் ஆழிமழை எனப்படுகிறான் வருணதேவன். ஆழி என்று வட்டமாய் சிற்சில இடங்களிலன்றியே மண்டலாகாரமாக சுழன்று எல்லா இடங்களிலும் மழை பொழிபவன் என்று இதுக்கு ஒரு பொருள் கொள்ளலாம். ஒரு இடத்துல இல்லை, சிற்சில இடங்கள் மழை பெய்யல, மண்டலமாட்டு எல்லா இடங்களும் சுற்றி மழை பெய்யலாம். மழைக்கு கண்ணாயிருந்து நிர்வகிக்குமவனாகையாலே அவனை மழைக்கண்ணன் என்றும் இவன் செய்யும் காரியத்தை சொல்லுவதாக கொள்ளலாம். கிருஷ்ணனுடன் பழகிய வாசனையினாலே யாரை அழைத்தாலும் கண்ணா என்றல்லது அழைக்க அறியார்கள் போலும். அறிய மாட்டோம், யாரை பார்த்தா அவளை கண்ணனாக தான் தெரியாது. கண்ணா ஆழ்மழை கண்ணா மழைக்கண்ணன் அப்படின்ட்டுலாம் அழைச்சுட்டு இருக்கா. சிறு பெண்களாகையாலே இவனுடைய பெயர் தெரியாது போல இருக்கு. ஆகையால் அவன் செய்கிற காரியத்தை முன்னிட்டு கொண்டு அழைக்கிறார்கள் ஆழிமழை கண்ணா என்று. சிருஷ்டி சம்ஹாரங்களை பிரம்மருத்ரர்களின் தலையிலே போட்டுட்டு தான் தன் ஸ்வரூபத்துக்கு தகுந்த ரட்சணத்தை செய்கிறார் போல ஆத்மாக்களை தண்டிப்பது முதலிய காரியங்களை யமாதிகள் தலையிலே வைத்து உலகக்கெல்லாம் உதவும் காரியத்திலே சர்வேசரன் உன்னை நியமித்திருக்கிறான் என்றோ அப்படின்ட்டு அவ சொல்கிறான். இவ்வூராரின் சிறுமையை பாராமல் உன் பெருமைக்கு தகுந்தபடி நீ மழை பொழிய வேண்டும். அதாவது ருத்ரர்களை சிருஷ்டி சம்ஹாரங்களை பிரம்மன் ருத்ரன் தலையில் போட்டுறான். உடம்பு அது ஆத்மாக்களை தண்டிக்கிற காரியங்களை யமன் தலையில் போட்டான். உனக்கு எப்படி கொடுத்துருக்கான் அவரோட உலகத்துக்கு ரட்சணத்துக்காகவும் உலகத்திற்கு மழை பொழிந்து வீழ்வதற்கு உலகம் செழிப்பதற்காக ஒரு காரியத்துக்காகலாம் உனக்கு கண்ணன் நியமிச்சிருக்கான் ஆண்டவன். நீ அவ்வாறு நியமிச்சிருக்க என்ன செய்யணும்னா உன் பெருமைக்கு தக்கபடி நீ மழை பொழிய வேண்டும் என்கிறார்கள். புண்ணியம் செய்தோர் இந்த இடத்திலே வர்ஷித்தும் புண்ணியம் செய்யாதவர்களிடம் இருக்கும் இடத்தில் வர்ஷியாவதும் போர்கிற நீ எங்கள் விஷயத்தில் அப்படி பார்க்கக்கூடாதான். புண்ணியம் செஞ்சால் வருஷம் புண்ணியம் சார்த்த வருஷம் எல்லாம் வறண்டு போயிடும், பஞ்சம் அப்படிலாம் புண்ணியம் வருஷாததும் இருக்கிறாரில் எங்கள் விஷயத்தில் அப்படி பார்க்கவே கூடாது. பாபானாம் வாசுபானாம் வா காரியம் கருணாம். பாபிகளாக இருந்தாலும் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தாலும் கருணை காட்ட வேண்டும்
என்று என்கிறார்கள் என்றும் அவ்வாறு இருக்கின்றோம் நாங்கள் என்று அவ்வாறு கூறுகிறார்கள். பிராட்டி தன் திருவடியை சிறிய திருவடியை பிளவங்கம என்று கூப்பிட்டு உபதேசித்தார் போல ஆழிமழை கண்ணா என்று இவர்கள் வருணதேவனை கூப்பிட்டு உபதேசிக்கின்றார்கள். நீ எங்கள் பாப்பம் அப்படிங்கிற பார்க்கப்படாது, உனக்கு யமன் பெருமாள் உனக்கு ஒரு நல்ல சிருஷ்டி யமன் மாதிரி உனக்கு உயிரெடுக்கிறதெல்லாம் கொடுக்கல, தண்டனையெல்லாம் கொடுக்கல, உலக செழிப்பார்க்கத்தொன்று வச்சுருக்கான். அதனால் நல்ல விதமாக மழை பெய் பாவிகள் பாவம் செய்தவரிடத்த வர்ஷிக்காமல் இருக்கிறதும் புண்ணியம் செய்தவர்களிடத்தில் வர்ஷிப்பதுமாக இருக்கின்றாய். அவ்வாறு நீ எங்களை புண்ணிய பாவங்களை பார்க்கக்கூடாது என்று திருவடியிட்ட பிளவங்கமான கூட்டு திருவடிக்கு உபதேசிக்கிறார் சீதை. அதே போல் இவர்கள் பெரிய சீதா பிராட்டியை போல வருணதேவனுக்கு உபதேசிக்கின்றார்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று. ஒன்று நீ கைஹரவேல்னு ஒரு வார்த்தை வருது. உன்னுடைய வன்மை சிற்றும் குறையாமல் நீ தோன்ற வேண்டும். சேதனர்களுடைய நன்மை தீமைகளை கணக்கிட்டு கொண்டு பலன் கொடுக்கும்படியான ஈஸ்வர கோஷ்டியை போலல்லாமல் நக்கச்சுன்னா பராத் யதி குற்றம் செய்யாதவன் ஒருவனும் இல்லையே என்னும் எங்கள் சுபாவத்தை பார்த்து மழை பொழிய வேணும். கை என்று கொடை காய்கரவேல் வன்மையை மறைக்காதே. புண்ணிய பாவானுகுணமாக பலனளிக்கும் சர்வேஸ்வரனுடைய நியமனத்தாலே நீ மழை பொழிகின்றாய். பாபத்தையே பச்சையாக கொண்டு ரட்சிக்கும் எங்கள் நியமனத்தாலே மழை பொழியும் பொழுது புண்ணிய பாக்களை பார்க்கலாமா? நீ பார்க்கக்கூடாது, தேவையில்லை. உங்களுக்கு மழை பொழிவதற்கு நான் எங்கேருந்து ஜலம் கொண்டு வருவது என்று கேட்டான் வருணன். அம்மா சொல்கிறேம்மா, சந்தோஷமாக இருக்குது, உலகம் செழிக்கணும், எங்களுக்காக மழை பொழிய அப்படி சொல்கிறேனே, ரொம்ப சந்தோஷம். நான் தீர்த்தத்தை ஜலத்தை நான் எப்படி கொண்டு வருவேன், எங்கேருந்து கொண்டு வருவேன் என்று வருணவாளை கேட்கும் பொழுது ஆழியுள் பூக்கு அப்படிங்கிற ஆய்வா. ஏரி குளம் முதலியவற்றில் உள்ள ஜலம் போராது பவனுக்கு, பெரிய சமுத்திரத்திலேருந்து கொண்டு வரணும். அதிலும் மேலாக ஏனோ தானோன்னு முன்னுண்டு வரப்படாது. மேலே போகிற கையால் ஒரு கை எடுத்துகிட்டு வரோம், ஒரு முஷ்டி அளவு ஒரு தீர்த்த ஆசிரமணம் பண்ணுவோமே, இத்தனோட தீர்த்தத்துக்கு அச்சுதாயனம் அனந்தாயனம் கோவிந்தாயனமேனு அவ்வாறு கொஞ்சம் போகிற ஒரு ட்ராப் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வராபடிக்கு ஆயுள் புக்கு அங்குள்ள நீர் கடலில் சமுத்திரத்தில் மூழ்கி அத்தனை நீரையும் கொண்டு வரணுமா. ஆயுள் புக்கு அங்குள்ள கொண்டு வர வேணும் என்கிறார்கள். ஆர்து அப்படின்ட்டு ஆர்த்துன்னு இடம் இருக்குது. இராமடம் ஓட்டுவாரை போல மறைந்து நின்று ரட்சிக்கும் ஈஸ்வரனை போல் அல்லாமல் உன்னுடைய தனியாலே எங்களை வாழ்வித்து கொண்டு வர வேணும் என்கிறார். இதான் வறட்ச சும்மாறப்படாது. இந்த வறட்சியை கடப்படாகட்டும், இடி மின்னெல்லாம் திட்டப்பட்டு சத்தங்கள்லாம் போட்டு ஆர்ப்பரிச்சுன்னு வரணும் அப்படிங்கிறா. உன்னுடைய தனியாலே எங்களை வாழ வைத்து கொண்டு வர வேணும் என்கிறார். அதுக்கு சீதா பிராட்டியை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, அனுமான் சீதா பிராட்டியை தேடின்று எங்கே போயிட்டார். வானர சன்னியங்களோட அவரோட தென்னிலங்கை அவனோட கொஞ்ச வானர குரு சைன்யம், இவன் ஜாம்பவான், அங்கதன், சுக்ரீவன் எல்லோரும் இந்த கரையில் நின்றுருக்கா. அவன் அந்த கரைக்கு போயிட்டான் அனுமான் தேடிட்டு வரத்துக்கு. இவாளெலாம் சோர்ந்து உட்காந்து ராமனை காணுமேன்னு ஆகாசத்தை பார்க்கறது, கீழே அனுமான காணுமேன்னு ஆகாசத்தை பார்க்கறது, கீழே பார்க்கறது, 4 திக்குகளும் பார்க்கறது, அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது, அதுக்கெல்லாம் இது இல்லாமல் ஒரு மனசஞ்சலத்தோட ஏன் எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்குங்களாம் குரங்குகளில் வானரங்கள்லாம். உடனே அவன் என்ன செஞ்சுட்டா, சரிம்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு, அனுமன்மா திரும்பி வரமாட்டான், நம்ம உசுரை விட்டுடலாம் அப்படின்ட்டு ஜாம்பவான் முதலியவர்களை பட்டினி கிடந்து உயிரை விட நிச்சயித்தார்கள். அப்படி வரது அனுமான் என்ன செஞ்சான் அப்படின்னா, வரைச்ச கை தட்டுறது, ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ ஆர்ப்பரிக்கிறது கடல் போல்.
சத்தங்களை உண்டாக்கிண்டு சந்தோஷமான சப்தங்கள், துக்க சப்தம் கிடையாது அப்படிங்கிறார். சந்தோஷமான சப்தங்கள் உச்சரித்து கொண்டு ஆரவாரத்தோடு தான். ஆரவார துவனியை கேட்டாலே அனுமன் காரிய சித்தி அடைஞ்சுட்டான்ட்டு அர்த்தமாக தெரியணும்னு அவளுக்கு அவளை ஆர்ப்பரித்து கொண்டு ஆரவாரத்துடன் அவனை கண்டு அவனை தரிசித்தார்கள். அம்மாதிரியே அவ்வாறையே அந்த மாதிரியே எங்களை உயிர் தரிக்க செய்வதற்காக நீ நல்ல சத்தங்கள் ஆர்ப்பரித்து கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு வர வேண்டும் என்ற கோபிகள்லாம் சொல்கிறா. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள் என்றும் மதியானை போல் எழுந்த மாமகில்கள் என்று நாச்சியார் திருமையில் சொல்கிறபடி ஆகாசம் முழுவதும் நிறைய வேணும். கொஞ்சம் கொஞ்சம் கருத்து மேகம் இறக்கப்படாது. ஆகாசம் பூரா பார்த்தா இருக்குன்னு எனக்கு மழை பொழிய போகிறேன், நல்லா கொட்ட போகிறேன்ட்டு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்துன்னு ஒரு காலம். ஊழி என்று ஒரு காலம் உண்டு. ஊழின்னா இங்கே காலத்தை சொன்னது இது எல்லா இதுக்கும் உபலட்சணம். சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனான சர்வேஸ்வரனுடைய உருவம் போல் வடிவு கருத்து வர வேணுமா. இன்னும் சாதாரணமாக இல்லை கொஞ்சமாக இந்த சிமெண்ட் கலரில் வரக்கூடாது, இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த கலரில் வரக்கூடாது, வெளிர் கலரில் வரக்கூடாது, நீளமாக வரக்கூடாது, வெள்ளையாக வரக்கூடாது. எப்படி நீ வரணும்னா ஊழி முதல்வன் இருக்கான் இல்லையா, சர்வேஸ்வரன், அவன் நிறம் என்ன கண்ணங்கரு நிறம், கருப்பு நிறம். அந்த நிறத்தை போல் கருத்து வடிவு கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். சிருஷ்டித்த பின்பன்றோ அவன் புண்ணிய பாவங்களை கணக்கிடணும். சேதனர்களுடைய துர்தசையை கண்டு ஐயோ என்று இறங்கி அவைகளை சிருஷ்டிக்கும் போது அனுகிரகமே எல்லாம் இருக்கணும். நீயும் அம்மாதிரியே புண்ணிய பாவம் எப்படின்னு அவன் சேதனர்களுடைய துர்தசையை கண்டு அவனை அனுகிரகிக்கணுமா. சிருஷ்டிக்கும் போது ஐயோ அப்படின்ட்டு இறங்கி அவன் சிருஷ்டித்த பிறந்த புண்ணிய பாவங்களை கணக்கிடணும். சிருஷ்டி பண்ண புண்ணியத்தை கணக்கிடுறது. அதுபோல் நீயும் அம்மாதிரியே புண்ணிய பாவங்களை பார்க்காமல் யார் புண்ணியம் செஞ்சுருக்கான், இவன் புண்ணியம் செஞ்சுருக்கான் இங்கே பொழியலாம், பாவம் செஞ்சுருக்கான் அங்கே வறட்சி அப்படி இல்லாதபடிக்கு நீ புண்ணிய பாவங்களை பார்க்காதபடிக்கு ஊழி முதல்வன் முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே என்று ஆழ்வார்கள் பாடுவது போல ஊழி முதல்வன் உருவம் முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணன் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் என்று நம்மாழ்வார் முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்து ஆக்கையின் வழிவுழல்வேன்னு நம்மாழ்வார் ஜெகத் காரணபூதன் முகில்வண்ணனாக இருப்பான் என்றார். என்றும் நம்மாழ்வார் ஜெகத்காரண பூதனான எம்பெருமான் கருநீல மேகசியாமலனாக இருப்பான்னு சொல்லியிருக்கார். அதாவது முகில் வண்ணன் கருமையாக இருக்கக்கூடிய முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணன் என்று அவன் நிறத்தை சொல்லுகின்றார். அவனோட உருவம் போல கருத்து இருக்கணுமானி. உருவம் போல் மெய்கருத்துன்னு நீலோதே தமசஸ்தா வித்யுல்லேகவ என்ற வேதமும் மின்னலுடன் கூடிய மேகத்தை போன்றது எம்பிரானின் திருவுருவம். அதான் பளிச்சுன்னு இருக்கும், கருப்பாகவும் இருக்கும், ஒளியோடு இருக்கும், கருப்பாகவும் இருக்கும். வேதமும் மின்னலுடன் கூடிய மேகத்தை போன்றது எம்பெருமான் திருவுருவம் என்கிறது. மெய்கருத்துன்னா என்ன? எம்பெருமான உருவத்தில் நீ வேணா அவனை போல் ஆகலாம், குணத்தில் அவனை போல நீ ஆக முடியாது. இதுவும் தன்னுள் குளிர்ந்த நீரை கொண்டிருந்தால் தன்னுள் குளிர்ந்த நீரை கொண்டிருந்தாலும் உன்னோட உடம்பில் சமுத்திரத்தில் மூழ்கி வயத்தில் மேகத்துக்குள்ளே மறைச்சு ஒரே குளிர்ந்த நீராக கொண்டிருந்தாலும் மேகமே, பர்ஜன்யனே, வருணனே, நீ அவனுடைய நீர்மைக்கு ஒப்பிட்டால் அது ஒரு நெருப்பை சொல்கிறது போல இருக்குமா. அதுக்கு எது சம்மந்தமே இருக்காது.
அது அவனோட கம்பேர் பண்ணவே முடியாது. நாச்சியார் விழி கொண்டாதா போலே அவருடைய அகவாயில் நீர்மையை உங்களால் உண்டாக்கப்போ அவனோட நீர்மையில் நீ என்னதான் பொழிஞ்சாலும் அவன் நீர்மையில் உங்களால் இது பண்ண முடியாது, சமத்துக்கு வர முடியாது. அதாவது எந்தலப்படியில் நாச்சியார் விழிவிழிக்க ஒண்ணாத போல அவனுடைய அகவாயில் நீர்மையை உங்களால் உண்டாக்கப் போக முடியாது என்று நம் ஆசாரியர்கள் அருளி செய்கின்றார்கள். ஸ்ரீரங்கத்தில் அத்தியன உற்சவம் நடக்கும். அப்போ எம்பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தில் எம்பெருமான் அழகமணவாளன் எழுதியிருப்பார் திருட மண்டபத்தில். அது நாச்சியார் திருக்கோலம் அமக்களமாக இருக்கும் ரங்கநாதன் சேவிக்கிறதுக்கு. அங்கே போகச்ச நம்ம கண்ணு மை தலைக்கு கொண்ட அவ்வளோவா வஸ்திரங்கள், கை வளை என்ன, ஆபரணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, புன்னகை என்ன, லிப்ஸ்டிக் மாதிரி சிவந்த உதடுகள் என்ன, அப்படியெல்லாம் தலை கொண்ட என்ன, அதெல்லாம் போட்டுண்டு அமக்களமாக அழகமணவான எழுதியிருப்பார் கருட மண்டபத்தில். அப்போ பராசரப்பட்ட சொல்கிறாராம், நீ என்னதான் ரங்கநாதா அழகமணவாளனே நீ நாச்சியாரோட வேஷத்தை போட்டுண்டாலும் ஒரு நாள் பிராட்டு கண்ணால் குளிர்ந்தவா ஒரு பார்வை பார்ப்பா இல்லையா எல்லாரையும், அது போல் உன்னால் பார்க்க முடியலையே, உன்னால் முடியாது. அவளோட பார்வை அவ்வளோதான். நீ 1000 வேஷம் போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை போட்டு எதை போட்டுக்கலாம், புடவையை கட்டிக்கலாம், வஸ்திரம் போட்டு ஆபரணம் போட்டு கொண்டை வச்சுக்கலாம், நித்திர பொட்டெல்லாம் வச்சுட்டு நாச்சியார் திருக்கோலத்தில் இருக்கின்றேன், என்னை எல்லாரும் சேவிங்கோள் அப்படின்னு உட்காந்துட்டுருக்கலாம். இருந்தாலும் அவள் கண் விழி பார்வை இருக்கு இல்லையா, அதை போல் உன்னால் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு பராசரப்பட்ட சொல்வார். இந்த ஐதீகம் உண்டு. இதில் எம்பெருமானுக்கான பாக்கியம் பெறாவிடனும் அவனை போன்ற உருவடைய மேகத்தையாவது காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். காட்டேல்மின் நும் உரு என்றும் காணும் தோறும் தொலைவன் நான் என்றும் மேகங்களைக் கண்டு பயப்படும் தசைகள் போய் அவைகளை காண வேண்டும் என்ற ஆசை இப்போ உண்டாயிருந்தான் அவளுக்கெல்லாம். அவள் மேகத்தை பார்த்து ஒரே மழை பெய்யப்பட கருப்பாக இருக்கு, கருத்து மேகமாக இருக்குது, என்ன சேர்ந்து பயந்துட்டு இருக்கிறத விட எப்படா அந்த கரையை திரும்பி நீ பார்க்க போகிறோம், இந்த உருவத்தை பார்க்க மண்ணையிருந்து தொழா வாமனன் மண்ணுங்கச்ச நம்மளோட சொல்லுவார். இந்த மாதிரி மேகங்களை பார்த்து உள்ளிட மேகங்கன்ற உலகம்தான் என்று சொல்லும்ட்டு இப்போ அந்த மேகங்களெல்லாம் பார்க்க போகிறோம், பார்க்கணும் ஆசையாக இருக்க, நீலமேனி சாமலன்னா கண்ணனை ஞாபகப்படுத்துறது இதெல்லாம் அப்படின்ட்டு இப்போ ஆசைப்படுறான். அவன் பயத்தை விட்டு ஆசைப்படக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாளே வாழலாம். பாழி அந்தோள் அப்படின்ட்டு வரும். பெருத்தும் இதுக்கு அர்த்தம் என்னென்னா, பாழி அந்தோள்னா பெருத்தும் அழகு பொருந்தியும் இருக்கும் தோள், பெருத்தும் பலமுள்ளதாக இருக்கை. இதுக்கு அர்த்தம் எப்படின்னாக்க, தோல்னா சின்ன துண்டு குறுகி துண்டு நோஞ்சா மாதிரி இருக்கப்படாது, நல்ல அகண்ட விசாலமாக அகண்ட தோல், அகன்ற மார்பன், அகன்ற தோல். அப்போ அது மட்டும் போகாது, தோல் அகண்ட கை குச்சியாக இருந்ததுன்னாக்க அப்படி இருக்கப்படாது, அகன்றதோளும் பலமுடையதாக இருக்கணுமா. பாகுஷாயாவ பஷ்டோப்தோஸ்ய லோகா மகாத்மனக, எந்த மகாபுருஷனுடைய தோள்நிழலில் உலகெல்லாம் உதங்குகிறதோ அப்படின்ற வார்த்தைக்கு இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கான அர்த்தம் போயின்னு இருக்கு. இவ்வாறு சொல்லப்பட்டது. பலமற்றதாக இருந்தாலும் விட ஒண்ணாத அழகை உடைத்தாய் இருக்கை, சுந்தர தோளுடையான் என்று திருமாலஞ்சோலை அழகனுக்கு பெயர். சுந்தர தோழன் அப்படின்ட்டு சுந்தர தோளுடையான் என்று அவனோட தோல் அழகில் தான் ஆழ்வார்களே அழிஞ்சு போய் இது பண்ணின்னு இருக்கா.
இரட்சகமாகவும் இந்த தோள்கள் போக்கியமாகவும் இருப்பதாம். அதாவது இந்த தோளானது ஒருத்தனோட தோல் பாழி அந்தோள்னா பருத்து விசாலமாக நீண்டு பலமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் போராது, பார்க்க பார்க்க வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கணும். அப்பேற்பட்ட இதில் அதுவும் இல்லாதபடிக்கு அந்த தோல் எப்படி இருக்கணும்னாக்க பார்க்கறதுக்கு போக்கியமாக இருக்கணும். ஆபத்து வந்தால் ரட்சகமாக இருக்கணும், காப்பாற்றணும். அப்படின்னா பாழி அந்தோள் அப்படின்னு பேர். பற்பனாபன், பாழியந்தோட பற்பனாபன் கையில் அப்படின்னு. பற்பனாபன்னா என்ன? கொப்பூழில் எழுகமல பூ அழகர் என்று இவள் ஈடுபட்டதால் பற்பனாபா பாவனுமூலந்த பற்பனாபா பாவனுமூலந்து படைத்த பற்பனாபாவோ பாவர மூவன் வளர்ந்த பற்பபாதாவோ தாமரை கண்ணாவோன்ட்டு நம்மளோட பாசுரம். பற்பனாபா நம்மாழ்வாரை கூப்பிட்ட கூட அந்த அது பற்பனாபன்கிறது பத்மத்தை நாவலுடையவன் பத்மநாபன். இது வந்து பிரம்மன் இருக்கான், நாபிக்கமலத்தில் பத்மம் போகிறது. பாமரு மூலகம் படைத்த பற்பனாபாவும் பாமரு மூலகம் அளந்த பற்ப பாதாவது. இது இருக்குச்ச பற்பனாபன் கையில் இருக்கும் ஆழி, வலக்கை ஆழி இடக்கை சங்கம். வலது கையில் இருக்கின்ற சக்கரதாழ்வான் எப்படி ஜொலிப்பானோ அப்படி போல ஜொலித்து மின்னலோட ஜொலிக்க வேணும். எம்பெருமானுடைய நாபிக் கமலத்திலே பிரம்மன் பிறந்ததை கண்ட சந்தோஷத்திலே ஜொலிக்கும் திருவாழியான் எப்படி ஜொலிக்கணும்னா, எம்பெருமான் நாபிக் கமலத்தில் பிரம்மன் தோன்றியச்ச சக்கரத்தால் துள்றானா, ஜொலிக்கிறானா அப்படியே. அதே போல் சந்தோஷத்தில் ஜொலிக்கும் திருவாழியானை போல மின்னணுமா. உனக்கு பிள்ளை பிறந்தான் என்றால் பிதாவாக இருப்பவன் சந்தோஷத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பான். அவனை சேர்ந்தவர்களிடமே குதூகலத்தை காணலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தோன்னா அப்பா சாதாரணம் அப்படியா, அவன் ரொம்ப சந்தோஷம் பெருதிக்கு அப்படியே உட்காந்து சாதாரணமாக இருப்பான். ஆனால் அவன் சந்தோஷத்தை ஆட்ட காமிப்பான், ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட காமிச்சுட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய சந்தோஷத்தை மற்ற சுற்றத்தார்கள் உட்கார்ந்துருக்கா இல்லையா, அவர்களிடம் சந்தோஷமாக இருப்பான். எங்கள் பேரன் பிறந்துட்டான்ட்டு, பிள்ளை பிறந்துட்டான்ட்டு. அம்மாதிரியே பத்மநாபனுக்கு பிரமன் பிறந்தவுடன் திருவாழியாழ்வான் புகழ்ந்தபடியான். எப்படி பெருமாள் படுத்துட்டா, பிரம்மன் உண்டாக்கியாச்சு, பிரம்மன் பிறந்தாச்சு. இப்போ பிரம்மன் பிறந்தாச்சுன்னு என்ன சொல்லுவான்? அப்பா பிள்ளை பிறந்தால் சும்மா இருப்பது போல, சுற்றத்தார்கள் பிள்ளை பிறந்ததை கேட்டு மகிழ்வதைப் போல, பிரம்மன் படை தோன்றியவுடன் பத்மநாபனான பெருமாள் சும்மா இருக்கான். அதை கண்டு திருவாழ்வான் குதிக்கிறான், எனக்கு பிரம்மன் தோன்றியாச்சு அப்படின்ட்டு சுற்றத்தார்கள் குதிக்கின்றார்கள். பிள்ளைகளை தொட்டிலே வளர்த்து பூரித்து ஆயுதம் கொண்டு நோக்கியிருப்பாரை போல திருநாபிக் கமலத்திலே பிரம்மாவை பெற்று வைத்து திருத்தோள்களை காத்து கொண்டிருக்கின்றான். அதாவது தொட்டில் போட்டாச்சு குழந்தைய, அதாவது பக்கத்தில் அது மாதிரி வச்சுருக்கணும், அதாவது ஒன்றும் எடுக்கணும், கம்பு குச்சி ஏதாவது வச்சுருப்ப, அதாவது இரும்பு ஏதாவது வந்துடப்படுதுன்ட்டு. அதே போல் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, திருநாபிக் கமலத்தில் பிரம்மா படைச்சதுக்கு அப்புறம் எப்படி காப்பாற்றணும்? பாழி அந்தோள் விஸ்தாரமாக பருத்து ரட்சகத்துக்காக உறுப்பாக இருக்கின்ற தோளை கொண்டிருப்பவன் என்று அவனை பெற்று வைத்து, பிரம்மா பெற்று வைத்து அவனை தன் பலம் பொருந்திய அழகான சுந்தர தோளான
தோளால் அவனை பிரம்மாவை எம்பெருமான் காத்து கொண்டிருக்கின்றான் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பத்மநாபன் கையில் ஆழி அங்கை தலத்திடை ஆழி கொண்டான் என்கிறபடியே வெறும்புறத்திலே ஆழத்து கழிக்க வேண்டும்படியான அழகிய கையில் ஆழியும் சேர்ந்தால் சொல்ல வேண்டுமோ? ஆழியோடும் பொன்னார் சாரங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் என்கின்றல்லோ திருமங்கையாழ் பாடியிருக்கார். திருமங்கையாழ் என்ன பாடுறார்? ஆழியோடும் பொன்னார் சாரங்கமுடைய அடிகளை இன்னார் என்று நான் அறியேன் என்கிறார்கள் பாடுறார். அப்புறம் வலம்புரி போல்னு ஒரு வார்த்தை வருது. பத்மநாபங்கையில் ஆழிபோல் பையில் ஆழிபோல் வலம்பரி போல் ஆழிபோல் மின்னி முன்னர் சொல்லியாச்சு. ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வலம்பரி போல்னா என்ன? சுடராழியும் பல்லாண்டு என்றவுடன் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு என்றவர் திருமகள் என்றோ வலம்புரி சுடராழியும் பல்லாண்டு என்றவுடன் பெரியாழ பாடுறாரு. வடிவம் வாடி நின்னோடு மிருவின் 1000 பல்லாண்டு வடுவாடு வலபாலன் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறை சுடராழியும் பல்லாண்டு படைபோர் போக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டுன்னு அதுக்கும் பாடுறார். சுடராழியும் பல்லாண்டு என்றவுடன் அப்பாஞ்சசன்னியம் பல்லாண்டு என்றவர் திருமகள் இல்லையா? பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கோலியும் சாரங்கவில் நாடுவலியும் தலைப்பெய்வது எவ்வாறு என்று ஆசைப்பட்டவாளாயிற்று. வலம்புரி போல் நின்றதிருந்தனா பாரத யுத்தத்தில் ஸ்ரீ பாஞ்சஜன்ய துவனி போல் முழங்கணுமா. எப்படி பாஞ்சஜன்ய கிருஷ்ணன் ஊதினானோ பாஞ்சஜன்ய கிருஷ்ணனுக்குன்னா அவா சங்கம் எடுத்து ஊதின்னு இருப்பா. சங்கங்கள் பல இடங்கள் ஊதரம் உண்டு. ஒன்று போர் சமயத்தில் சங்கம் ஊதுறது, இன்னொன்று பூஜைகள் சமயத்தில். அதாவது வடநாட்டில் பண்ணினா கல்கத்தா சமயங்கள்லாம் பண்ணினாக்க காளி பூஜைன்னு நடக்கும். அவளுக்கு துர்கா பூஜை அப்படின்ட்டு 10 நாள் தசரா ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலில் மங்களஹாரத்தி அப்படின்னு ஒன்று காமிப்பாள். மங்களஹாரத்தி தூபதி இவங்கெல்லாம் கிடைக்கிச்ச அங்கே இருக்கிற கோஷ்டிகளாக இருக்காள் எல்லாரும் அத்தனை பேர் கையில் சங்கம் வச்சுன்னு ஊதுவா. அந்த துர்கா பூஜை மட்டும் இல்லை, தினப்படியே சாயங்கால பூஜைகள் பெங்காலி வீட்டிலலாம் பண்ணச்ச சங்கோலி முழங்கம். அது மங்கள ஒலி. இன்னொன்று சில இடங்களில் சங்கம் சேகண்டி அடிச்சுட்டு டைன் 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 அடிச்சுட்டு ஊதிட்டு போவான். அது இறப்பு சமயத்தில் உழவக்கூடிய சங்கோலி. சங்கோலிகள் பல ஒவ்வொருத்தரும், அதாவது சங்கு கிருஷ்ண மட்டும் சங்குவதல்ல, அத்தனை பேர் சங்கு வச்சுட்டு இருக்கான். தனி விதண்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுட்டு இருக்கான். பாஞ்சசன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தன் தனஞ்ச பௌண்டதத்ம மகாசங்கம் பீமகர்மா விருகோதர அனந்த விஜயம் ராஜோ குந்திபுத்திரோ யுதிஷ்டிர அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிற யாரே என்ன சங்கம் வச்சுட்டு இருக்கான்ட்டு. கிருஷ்ணகிரிக்கு பாஞ்சசன்யம், அர்ஜுன சங்கம் வச்சுருக்கேன். அதே சேம் டிட்டோ பாஞ்சசன்யமாக நானும் டூப்ளிகேட் வச்சுட்டுருக்கேன்ட்டு இல்லை. அவன்கிட்ட அனந்த இது அவன்கிட்ட தேவதத்தம்னு ஒரு சங்கம், அந்த சங்கம் வச்சு அது துவனி, ஒவ்வொரு சங்கம் துவனியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட துவனியை வச்சுன்னு ஒவ்வொரு சங்கம் ஊதின்னு இருக்கான். இந்த சங்கம் தேவதத்தத்துலேயும் ஒளி வந்ததுனாக்க இது அர்ஜுன ஊதுறான். பாஞ்சசன்யத்திலும் ஒளி வந்தால் கிருஷ்ண ஊதுறான். பவுண்டரதம்னு ஒரு இது சங்கு, பவுண்டரதத்தன் அப்படின்னு சங்கம் இருக்குது. அதை ஊதினான்னு அது பீமனா உடம்பு பெருசு, சவுண்டு எப்படி வரும், அது பீமம் ஊதின்னு இருக்கான் அப்படின்னுவா. அனந்த விஜயம்னு ஒரு சங்கு, அது யுதிஷ்டன் ஊதின்னு இருக்கான்ட்டு அது சங்கு ஒலிகள்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். அப்பேற்பட்ட பாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் ஓதுறான். ஸ்ரீ பாஞ்சஜன்ய துவனி போல முழங்கணுமா. சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதாரயத்து. அந்த கோஷம்
பாஞ்சஜன்யம் ஊதன கோஷம் அவன் கேட்குறானே நாங்கள் உட்காந்துட்டுருக்கானே துருதராஷ்டிரன் இல்லை. சஞ்சய் இது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி சொல்லி காமிச்சுன்னு இருக்கான், ரன்னிங் காமெண்ட்ரி கொடுத்துட்டுருக்கான் அங்கேருந்து. அப்பா அது சொல்கிறான், அப்பா என்ன தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா விஸ்வக மா மக பாண்டவா செய்வ அப்படியே சொல்கிறான். என்னாக்க மா மகங்கிச்ச அங்கே என்ன சொல்கிறா பெரியவாள்லாம், துரியோதன தர்மன் இவரெல்லாம் என்ன செஞ்சுருக்கா பீஷ்மன் அப்படி கேட்கல. மா மகன்னா புள்ள பாசம், என்னோட புத்திரர்களும் பாண்டவோட புத்திரர்களும் பாண்டவச ஏன்னா அப்போ இதில் வித்தியாசம் டிஃப்ரென்ஷியேட்டு. ஒன்று ராஜா அவனு பெரியப்பா அவனை பிரதிநிதியாக ஆண்டன் இருக்க அப்படிங்கச்ச ரெண்டு பேரும் எப்படி இந்த குரு அந்த சொல்கிறாங்க மாமக என்னோட புத்திரர்களும் பாண்டவ அசைவ அங்கே அதாவது புத்திர பாசமும் அது என்ன செய்கிறதுனாக்க இதை கிளப்பி விடுறது பேராசையை. இந்த சங்கு ஊதுறான பாஞ்சஜன்ய சங்கு எடுத்து ஊதணுன்னு கிருஷ்ணன் இந்த சங்கு ஒலியானது திருதராஷ்டிரோட ஹிருதயத்தையே புழக்கிறது தான் என்றும் எஸ்நாதேன தைத்தியானாம் பலகா நிரஜாயத எந்த ஒரு சங்க ஒலியினால் அசுரர்களுக்கு பலைக்குறவு ஏற்பட்டதோ என்று சொல்கிறலாம் அந்த சங்கநாதர். எதிரிகள் நடுங்கும்படியும் அனுகூலருக்கு ஆனந்தப்படும்படியும் ஒரு சங்க கேட்ட எதிரிகள்லாம் சங்கோலி கேட்டாக்க பாதி சங்கோலி கேட்டதே போயிடும். அது பாதி வேலையை அதே முடிச்சிடும். அப்புறம் தான் பாக்கி இவங்கெல்லாம் முடிக்கணும். துரியோதனம் அர்ஜுனன் பிஎம் எல்லாம் முடிக்க வேண்டிய கொஞ்சம்தான். இவர் பாஞ்சஜன்யமே அவனை எதிரிகள் கொலை நடுக்கி எடுத்து அவனை பாதி கொண்டு விடும் அவனை. ஆனால் இது அனுகூலர்கள்லாம் இருக்கா இல்லையா, அனுகூலம் கேட்டு ரொம்ப ஆசைப்படுவான், ரொம்ப காதுக்கு ஆனந்தமாக இருக்குமா. நீ எப்படி ஒதுக்கணும்னா எதிரிகள் பயப்படும்படியாக ஒழிக்கக்கூடாது, அனுகூலர்கள் ஆனந்தப்படும்படியாக, எதிரிகள் நடுங்கும்படியாக. வாழ்க்கை எதிரியே கிடையாது, எதிரிகள் நடுங்கும்படியாகவும் அனுகூலர்கள் ஆனந்தப்படும்படியாகவும் நீ சங்கு போல் பாஞ்சஜன்யம் போல் முழங்கி அதிர்ந்துன்னா முழங்கிறது சப்திக்க வேணும் என்று இதுக்கு அர்த்தமாகிறது. பாரத யுத்தத்தில் பாஞ்சஜன்யம் போல் ஒரு தடவை முழங்கினா அப்புறம் கிருஷ்ணன் ஊதுனான்னா முடிஞ்சு போச்சுப்பா, ஒரு தடவை ஊதி முடிச்சுட்டான் என்ன, அப்பப்போ இது பண்ணின்னு இருக்க மாட்டார். கிருஷ்ணன் அர்ஜுனன் ஊதின்னு இருப்பார், யுதிஷ்டர் ஊதின்னு இருப்பார். பாஞ்சஜன்யம் ஒரு கிருஷ்ணன் ஒரு தடவை பாஞ்சஜன்யம் ஒரு தடவை ஊதிட்டான். அதிர்ந்து பாஞ்சஜன்யம் அதிர்ந்து முழக்கங்கள்லாம் செஞ்சு கொடுத்து. ஆனால் நீ எப்படின்னா பாஞ்சஜன்யம் போல் ஒரு தடவை சத்தம் போட்டு ஆர்ப்பரிச்சுண்டு ஆரவாரம் செஞ்சுட்டு ஒரு தடவை வரப்படாது, விடாமல் அடிக்கடி முழங்கின்றே இருக்கணும். அப்படி ஆழி போல் வலம்புரி போல் அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தம். இவளோட ஸ்திரீத்துவத்துக்கு ஸ்தனங்கள் போல், அதாவது பொண்ணுக்கு ஸ்திரீங்கிற பொண்ணுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாலும் அவளுக்கு அழகிய ஸ்தனங்கள் மார்பகங்கள் எவ்வாறு உள்ளதோ அதே போல் புருஷோத்தமனான நாராயணனுக்கு என்ன அலங்காரம், அவனோட பரத்துவத்துக்கு என்ன அடையாளம், சங்கு சக்கரம் அப்படின்னு தான். அப்புறம் நோம்பினால் பாடியிருக்கும் எங்கள் வடிவை கண்ட பின்பும் காமாரத்துக்கு காலதானம் செய்யலாமல் நாங்கள் வாடி இருக்கோம், பாட்டு பாடின்னு உட்காந்து வாடின்னு இருக்கோம். நாங்கள் பாடினா காலதானம் செய்யலாம், இப்படி காலதானம் செய்ய முடியுமா? காலதானம் செய்யாமல் வர்ஷிக்கணும். சத்தம் ஒன்றும் இல்லை. தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே என்றபடியே கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்க அரைகொலைய தலைகொலையை அவன் ஓடி வந்தால் போல நீ வரணும்னு அவங்க எப்படி கஜேந்திரன் வாதி மூலமே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா வாரா என்னால் நினைக்காய்னு
நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீ காய் கஜேந்திரன் கூக்குரலிட்டான் இல்லையா? அப்போ எப்படி வந்தான் கிருஷ்ணர்? இந்த நாராயணன் அறகொலை தலைகொலை செருப்பு போட்டு ஒரு காலில் செருப்பு ஒரு கால் கால் மாற்றி போண்டு கை மாற்றி போண்டு கீழே பின்னாடி முன்னாடி அலகொலை வஸ்திரங்கள்லாம் அங்கங்கே இது பண்ணால் ஓடி வந்தார் போல நீ எங்கள் குறைகளை போர்ப்பதற்காக ஆர்த்து கொண்டு சப்தமிட்டு கொண்டு கடலில் அத்தனை நீரையும் கொண்டு வந்து மழை பொழிய நீ உடனே வர வேண்டும் என்று கோபியர்கள்லாம் கூப்பிட்றார். நீ அவனுடைய வண்ணத்தை பெற்றிருக்கும் நீங்கள் அவனுடைய ஸ்வபாவத்தை நீ பெறணும் அப்படிங்கிறான். அதாவது அவனோட வர்ணத்தை பெற்றிருக்க வண்ணத்தை மட்டும் பெற்றிருந்தால் போராது. நானும் கருப்பு, நாராயணனும் கருப்பு, நாராயண நிறத்தை நான் பெற்றுவிட்டேன், அது மட்டும் போராது. உனக்கு அவனோட ஸ்வபாவம் இருக்கு இல்லையா, அதுவும் அவன் மேலே ஏற்றிக்கணும். என்ன எப்படி சுவாபத்தை ஏற்றிப்ப? தாழாதே பெய்திடாய் என்றும் சாரங்கம் தாழாதே உதைத்த சரமழை போர் என்றும் கூட்டி பொருள் கொள்ளவிடாம். சாரங்கம் உதைத்த சரமழை என்று இறை பெறாத பாம்பு போல முன்பு விஷயமில்லாமல் அடங்கியிருந்த ஸ்ரீ சாரங்கம் என்ன செஞ்சிருக்க? வில்லானது முன்னாடியே வந்து பாம்புக்கு இறையா கிடைக்கலப்பா. ஒரு பாம்பு போயின்னு இருக்கு, தேடி தேடி பார்க்குறதுக்கு இறையா கிடையாது. சும்மா படுத்துட்டு உட்காந்துட்டு படுத்துட்டு சாதாரண அடங்கி தான் உட்காந்துருக்கு, விரை கிடைக்கலங்கச்ச. அதே போல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் சாரங்கம் வில்லானது முன்பெல்லாம் விரை கிடைக்காமல் சாதாரணமாக தோளில் தொங்கிட்டு இருந்ததுதான். அதுக்கு ஸ்ரீ ராமபிரான் இந்த சாரங்கத்தை ராமபிரான் கடாட்சித்தவுடன் அது படி செஞ்சது உதைத்த சரமம் மழை போல வர்ஷிக்கிறதா பானங்களை கடாட்சித்தவுடன் 1 10 100,000 சரமழையை பொழிந்தது போல திருமங்கியாழ பாசுரத்தில் மைவண்ண வெங்குஞ்சி அதில் பார்த்த எய்வண்ண வெஞ்சலை என்று திருமங்கையாழ்வார் அருளையபடியே அம்பைவதே ஸ்வபாவமாக கொண்டிருந்த சாரங்கம். அதாவது ராமபிரான் சொல்ல எடுத்துட்டார் கையில், சரம் துரத்து விட ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன செய்கிறதுன்னா, முன்னாடி சாதாரணமாக இருந்த இடத்த சாரங்கத்துக்கு இன்னும் பல மடங்கு பலம் கிடச்சி கொடுத்து. ஏன்னா சும்மா படுத்துட்டு இஷ்டம் ஒரு வேலை செய்யலான்னு உடனே இப்படி கொடுத்தோடனே எவ்வளோ உற்சாகமாக எழுந்துருப்பான்னு வேலை செய்யக்கூடியவன். வேலை செய்யாத விஷயம் அடுத்த விஷயம், படுத்துட்டு தான் இருப்பான். வேலை செய்யக்கூடியவன் சாரங்கம் போல் ஒருவன் வேலை சும்மா உட்காந்துருக்குமேன்னு அவனை கிளப்பி விட்டால் எப்படி துடிச்சுட்டு ஓடி வருவானோ. ஒரு வில் இருக்கிறது 1 100 1000 10,000 அம்பா மழையாக பொழிஞ்சுதான் சரமாக பொழிந்தது அப்படின்ட்டு திருமங்கியாழ பாசுரத்தை எய்வண்ணம் வெஞ்சிலைன்னு அம்பு மழை பெய்வதையே சுபாவமாக சாரங்கம் கொண்டிருந்ததுதான். வாடி மழை பொழிந்த நம்மாழ்வார் உலகமுண்ட பெருவாயால் பாடும் பொழுது வாடி மழை பொழிந்த சிலை அப்படிங்கிற அந்த அப்படி அதாவது சாரம் பிச்சுன்னு வரணும். அப்படி சார்னு அது மழைத்தூரை எப்படி இருக்கும்? கிருஷ்ணன் கேட்டானா, நான்ப்பா துரியோனா என்ன செஞ்சப்போ அப்படின்னாக்க துரியோதனன் சொன்னான், நான் நல்ல மழை பெய்யறது அப்படின்னாக்க நான் வரணை நன்னா கட்டியிருக்கணும் அப்படின்னு எப்படி என்கிட்ட வரேன்னா நான் சகாதனை ஒன்றுவேன் அப்படின்னான். அதாவது இந்த ஒரு துளி மழைக்கும் அடுத்த மழை விழப்போகிறது இல்லையா, அந்த கேப்பு, அதுக்கு நடுவில் பூந்து குதிரை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் அடைச்சவனா ஆகும். அவனை கொண்டு ஜெயிச்சிருவோன்னு அப்படின்னு கிருஷ்ணன். அந்த நம்மளோட சொன்ன தீவாய் வாளி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேழ்வா தேவான்னு
உலகமுண்ட பெருவாயால் நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்கிறார். அவள் சாரம் போல் எப்படி சாரங்கத்திலிருந்து வந்துருக்கோ அதுபோல் விடாமல் இடைவெளி இல்லாமல் நீ சாரங்கத்தை போல வர்ஷிக்க வேண்டும் மழையை அப்படிங்கிறாயவா. அதாவது அகம்படிய கிளர்ந்தால் அரசனாலும் அடக்க முடியாதா போல எம்பெருமான் கடாட்சித்த பின்பு அவனாலும் விளக்க முடியாதபடி சரமழை பொழிந்து கொண்டிருக்கை. அதாவது ஒருத்தர் சுமார் இருந்தவன் தூக்கி விட்டு வேலைக்காரனை நீ என்பதை செய்யணும்னு சொன்னான். அவன் வந்து சொன்ன உடனே சமயங்கள் அவன் உற்சாகத்தை இவனாலே அனுப்பிச்சவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் ஏவிடப்பட்ட சரமழையானது இது அவனாலே பொழிஞ்சுருக்க சாரங்க வந்து காதில் வாங்காத பொழிஞ்சுன்னு இருக்கான். அவனை சபரை பொழிந்து கொண்டு அதனால் அவ்வளோ பொழியிறது சாரங்கம் வைத்த சரமழை போல் ஆழ் வரம்பொரு பொண்ணு தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் நீ பெய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார். இதில் அவ்வாறு இருக்கும்பொழுது அவஷ்டபய மகத்தனு பெரிய வில்லை அமுக்கி பிடித்து கொண்டு என்றும் சாரங்கம் என்னும் வில்லாண்டான் சாரங்கம் என்னும் வில்லாண்டான் என்னும் வில்லை விட்டு சேத்தன் என்ன சாரங்கம் என்னும் வில்லாண்டான் என்று சொல்கிறபடியே சர்வேஸ்வரனால் அல்லது அடக்க ஒண்ணாத இருக்கே சரமழை. அவன் முடித்து அவன் சர்வேஸ்வரன் மட்டும்தான் அதாவது போகிறோம் எடுத்து இதெல்லாம் கொண்டது போகிறோம் சரம் விட்ட போகிறோன்னு சொல்ல முடியும். அவ்வாறு நீ ஒருவன் நன்றாக அவனால் மட்டும் அடக்க முடியாதபடிக்கு நீ மழை பொழிய வேண்டும் அப்படிங்கிறான். அடுத்தது ராமாயணத்தில் வந்து ததோராமோ மகாதேஜா தனுராதார வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் ஷரவர்ஷம் வவர்ஷக. அதற்கு பிறகு மகா தேஜஸ்வியும் வீரியவானுமான ராமன் ராட்சச சன்னியத்திலிருந்து சரமழை பொழிந்தான் என்று இந்த வார்த்தைக்கு ராட்சசன் சரமழையாக பொழிந்தின்றானாம். இதை வாழி மழை என்றார் நம்மாழ்வார். வாழி மழை பொழிந்த சிலையாக சொல்கிறாரையா, வாழி மழை பொழிந்த சிலை திருமாமகள் கேளோ உலகமண்ட பெருவாயால் அதை வாழை மழை அப்படிங்கிறார். அதாவது வந்து பொழுதுகிட்டே இருக்கு சம்புகள் சடமழை வாழ பெய்திடாய். அதாவது ரெண்டு அர்த்தம் இருக்கு. சரமழைனாக்க வில்லுகளால் அம்புகளால் எய்தப்படும் அம்பு மழை சரமழையானது என்ன செய்யணுனாக்க புறத்தியாரை வாழ வைக்கிறது இல்லை, புறத்தியாரோட உயர போக்கக்கூடிய விஷயம் அது. ஆனால் நீ பெய்யும் மழையானது உலகம் வாழ்விப்பதற்காக வாழ்ச்சிக்காக பெய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று பிரதிகூலரும் அனுகூலரும் விரோதியும் நண்பனும் உன்னை வந்து தொழுபவர்கள் எம்பெருமான தொழுபவர்களும் விரோதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளை மன்னித்து அங்கேயும் யார் வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வித்தியாசம் பாராதபடிக்கு நீ எல்லா இடத்துலையும் பெய்யணும்ப்பா அப்படின்ட்டு வேண்டுதல். சரி, மழை பெய்வது என்பது எனக்கு இயற்கையாக உள்ளது செயலாச்சு, அது எப்படி உங்களுக்கு கைங்கரியம் செய்வதாகனு வருணன் கேட்குறேன். இவ்வளோதான் கேட்டு லெக்சரை கேட்டுவிட்டு கைங்கரியத்தை கேட்டு வருணன் கேட்குறான், அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் லெக்சர்லாம் கொடுத்தீங்க, நானும் கேட்டேன், அப்படியே மெய்மறந்து போயிட்டேன். பெருமாளுக்கு சரமழையெல்லாம் பற்றி சொன்ன உடனே பாஞ்ச தண்ணிமோ அதிர்ந்து வா சரமழை போல் வந்து பெய்யணும் அப்படிங்கிற, நல்லா கெட்டவர் பார்க்காம பெய்யணும் அப்படிங்கிற எல்லாம் சந்தோஷமாக இருந்து கேட்டது. சரி, நான் உனக்கு ஏதாவது கைங்கரியம் செய்யணும்னு வந்திருக்கேனே, இந்த கைங்கரியத்தை நான் வந்து இது மழை பெய்வது சாதாரண விஷயம், ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் தான் மழை அது எப்படி அது கைங்கரியத்தை சேர்த்துக்க முடியும் என்று வரணும் கேட்க அவர் சொல்கிறார், நாங்களும் மார்கழி நீராட நாங்கள்
மார்கழி நீராடக் கடவோம். நீயும் எங்களுக்கு கைங்கரியம் செய்து உன் ஸ்வரூபம் பெறலாம் என்கிறார்கள். மகிழ்ந்து நீராட. மகிழ்ந்து நீராடனா என்ன? தான் மட்டும் குளிக்கிறது கிடையாது. நாங்களும் கிருஷ்ணனும் மகிழ்ந்து நீராட கடவும் அதற்கு சப்ளா ஒன்று போடுறேன். அதாவது நான் மட்டும் மாட்டேன், நீங்கள் மட்டும் நீராடுங்கன்னு சொல்ல. நான் 10 பேர் போகிறோம், ஜாலியாக குளிக்கிறோம், குளிச்சுட்டு வந்துடுறோங்க. இல்லை, அப்படி இல்லை. நாங்களும் குளிப்போம். யாரோட குளிப்போம்? கிருஷ்ணனோட மகிழ்ந்து குளிப்போம், நீராட கடவோம் அப்படின்னு கிருஷ்ணன் நாங்கள் நீராடுக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு இது நாங்களும் கிருஷ்ணன். இதுக்கு உள்ளார்த்தம் என்னென்னா, நாங்களும் கிருஷ்ணனும் மகிழ்ந்து நீராட போகும் பொழுது நீ செய்ய இந்த கைங்கரியமானது பெரிய விஷயம், பெரிய ஒத்தாசை. நீயும் உன் சொரூபத்தை பெறலாம் என்று நான் சொல்கிறார். மேலும் நாங்கள் உன் நடுவை கண்டு துவனியை கேட்டு மகிழ்ந்து நீராடி கிருஷ்ண விரகதாபத்தால் ஏற்பட்ட தாபத்தை ஆற்றிக்கொள்கின்றோம். கிருஷ்ணனுடன் கூடி நீராடும் பொழுது எங்களுக்கு இந்த விரகதாபம் பேடுறது. அவன் போகப்பறையும் சொன்னாலே உடனே உடம்பெல்லாம் இது சொல்லுவாள், இது துவண்டு போய் பச்சளை அது மாதிரி வந்து இது பண்ணி என்னடா சொல்லுவார் மாமா என்ன இது பண்ணின்ற இது வந்து நோந்து போய் சுந்து போய் தேகத்து பொலிவெல்லாம் எடுக்கிறது தான். எழுந்து போய் போப்பறையும் சொன்னாலே அவன் இருக்கச்சே நாங்கள் வந்து அவன் நீராட போகிறோம். நீ மழை பெஞ்சு மழை பெஞ்சு நல்ல ரெட்டரில் பார்க்க மழை பெஞ்சு எங்களுக்கு உதவி செய். நாங்கள் கிருஷ்ணனை நீராடப் போவதனால அந்த தாபத்தை நாங்கள் ஆற்றிக்கொள்ளுவோம் அப்படிங்கிறார். கிருஷ்ணன் கூடி நீராடுகையாலே கோட்டிய வில்லோடு மின்னும் மேகக்குழாங்காள் காட்டேன் மின் நும் ஒரு எண்ணுயிர்க்கு அது காலனே என வேண்டாது மகிழ்ந்து நீராட என்கின்றார்கள். மகிழ்ந்துனா என்ன? பகவானும் பிராட்டியமான சேர்ந்த சேர்க்கை கைங்கரியம் செய்து அவர்களை மகிழ்விக்கேன்றோ சேதனனுக்கு சுரூபம். ஒரு சேதனை என்ன செய்யணும்னாக்க பகவானையும் பிராட்டியும் சேர்ந்த சேர்க்கை சேர்த்தி அதில் தான் அவன் கைங்கரியம் செய்ய வேண்டும். தயவந்தனம் என்ன சிவன் நாராயண சரணம் சரணம் பிரதே ஸ்மிதைனா தயவந்தரம் தயானுசுதானம் இருக்கு இல்லையா, அவர் அர்த்தங்கள் இது வந்து பிராட்டிக்கும் பகவானுக்கும் சேர்ந்த சேர்த்தியில் நான் கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுதான் சேதனனுக்கு உண்டான ஸ்வரூபம். அவ்வாறே நாங்களும் கிருஷ்ணனும் மகிழ்ந்து நீராடும் பொழுது நீ கைங்கரியம் பண்ண பிறகு வந்திருக்க. உன்னோட ஸ்வரூபம் என்னன்னா எங்களுக்கு நீ மழை பெய்து கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று இதற்கு அர்த்தமானது. உசம்பிரம்மம் ஜனயந்த தேவா அக்ரே தத பிரதன்னு அப்படின்ட்டு இந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். பரபிரம்மத்தின் பிரீதியை உண்டு பண்ணுவதற்காக நித்திய சூரிகள் முதலில் நமக என்னும் சொல்ல சொன்னார்கள். பிரம்மத்துக்கு பிரீதி உண்டாக்க பண்ணனாக்க நித்திய சூரியன் முதலில் நமக என்னும் சொல்ல சொன்னார்கள். இதென்று நித்திய சூரிகளும் அவருடைய உகப்புக்காக ஒன்றோ கைங்கரியம் செய்கிறார்கள். நித்திய செஞ்சிருக்காங்க வைகுண்டவர் கைங்கரியம் செஞ்சிருக்காங்க. நித்திய சூரிகள்னால் யாரோட முகப்புக்கு? பெருமாள் முகமலர்ச்சிக்காகவும் அவனோட உகப்புக்காக தான் கைங்கரியம் பண்ணுறது. நித்திய சூழலும் கைங்கரியம். அவன் நமக அப்படின்ட்டு இது இல்லையா, நமப்பதம். நமப்பதம் முக்கியமான பதம். நிறையா இடங்கள் நமப்பதங்கள் வியாக்கியானங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. சூரியன் இது வந்து நமகன்னு சொல்ல சொன்னார்கள். அதாவது அகமன்னம் அன்னவந்தன்னம் மத்மி. அகமன்னம் அன்னமதன் அந்த அன்னமதன் தமத்மி. இந்த நான் பகவானுக்கு போக்கியமாக இருப்பவன், என்னை சாப்பிட்டு புஜித்து உகக்கும் எம்பெருமானை நான் அனுபவிக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. அகமன்னம் அன்னமதந்தமத்மி
என்ன சொல்கிறது? அகமன்னம் அன்னமதந்தமத்னி அப்படின்ட்டு வேதனை சொல்லணும்னா, நான் ரொம்ப பகவான் போக்கியமாக இருக்கேன், என்னை பார்த்தாலே பகவானை மது பண்ணி போக்கியமாக இருக்கக்கூடியவன். அவன் என்னை சாப்பிட்டு உகக்கும் எம்பெருமானை. அப்போ என்ன சாப்பிட்டேன்னா, அவனுக்கு நல்லா சாப்பிடணும், சாப்பிட உட்காரணும், இலையில சாப்பாடு நன்னா இருக்கணும். நன்னா இருந்த சாப்பாடு சாப்பிட்டான், முகத்தில் பார்த்தோன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல், நீ சூப்பராக இருக்குப்பா சாப்பாடு இன்றைக்கி, இல்லை அத்தனையும் ஒன்றும் ஒரு குறை சொல்ல முடியாது அப்படின்னா அவனுக்கு அதாவது அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு போக்கியமாக இருக்குது. அதே போல் வேதங்கள் என்ன சொல்கிறாங்க, நான் பகவானுக்கு போக்கியமாக உண்ணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உணவாக இருக்கின்றேன். அவன் என்னை சாப்பிட்டு உண்டு புஜித்து உகக்கும் முகமலர்ச்சியாக இருக்கிற பெருமானை சாப்பிட்டோன்னே மல்ல படிச்சுருக்கா, நல்லா இருக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி உகக்கு பெருமானே நான் அனுபவிக்கிறேன் என்று வேதம் கோஷம் பண்ணுறது. கதாகமை காந்தேக நித்தியகிங்கர பிரசஸ்யாமி சநாத ஜீவிதா. கதாகமை காந்தேக நித்தியகிங்கர பிரசஸ்யாமி சநாத ஜீவிதா. எம்பெருமானுக்கே எப்பொழுது அடிமை செய்து ஜென்ம சாபல்யம் அடைந்தவனாய் அவனை நான் எப்போது உகப்பிக்கப் போகிறேன் என்று ஆளவந்தார். இது ஆளவந்தார் சுக்தி. எம்பெருமானுக்கே எப்பொழுது அடிமை செய்து ஜென்மசாபல்யம் அடைந்தவனாய் அவனை நான் எப்போது உகப்பிக்கப் போகிறேன், அவனை நான் எப்போது உகப்பிக்கப் போகிறேன் என்று ஆளவந்தார் ஆசைப்படுறார். எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும், அப்படி செஞ்சால்தான் ஜென்மமாக சாபல்யம் அடையும். ஆனால் அது என்ன, அவனை எப்போது உகப்பிச்சு அவன் மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறேன் அப்படின்ட்டு ஆள வந்தார். சீக்கிரம் கடைசியாக கைங்கினி பரவாயில்லைன்ட்டு ஆள வந்தார் ஆசைப்பட்டார். உந்தன் திருவள்ளம் இடர்கணம் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என்று நம்பாழ்வாரும் எம்பெருமானுடைய முகமலர்த்திய நமக்கு பரமானந்த ஹேது என்று அருளினார். பெரியவாச்சான் பிள்ளை பதிவிரதையான ஸ்திரீக்கு பர்த்ரு சம்ஸ்லேஷன் பத்ரு சம்ஸ்லேஷ ஜனிதா சரஸ்யானு பவம் என்று பர்த்தாவுடைய முகவிகாசமாக வாழ்க்கை. என்ன பத்தினிக்கு என்ன ஒரு காரியம் செய்கிறா, ஒரு விஷயம் செய்யனாக்க கணவனுடைய பர்த்தாவுடைய முகம் மலர்ச்சியாக எப்போவுமே இருக்கணுமா. அதுதான் முக மலர்ச்சியை பார்த்து சந்தோஷம் வருமா. பர்த்தாக்கு பிடிச்சிருக்கணும், செய்ய காரியங்களையும் பிடிச்சிருக்கணும் சொல்லிகிட்டே அவள் செய்கிற காரியங்கள்லாம் அவள் முகமலர்ச்சிக்கு உண்டான விஷயமா. விகாச ஏது என்று சம்ஸ்லேஷாதிகளே சங்கம் பிறக்குமா பாதி. பகவத் குணானுவாதிகளில் நான் போக்தா எனக்கு ரசித்தது என்று புருஷபோகோதவாதி சதுனமாக இருத்தல், சாதாரணமாக இருத்தல், அது செய்கையின்றியே ஈஸ்வரன் முகமலர்த்தித்தான் எனக்கு ஹேது, அவற்றிலே சங்கமாய் முகமலர்த்தே எனக்கு போக்கியமாக நினைத்திருக்கை, அதை பற்றவரே முதலில் அகமன்னம் என்று சொல்லி பின்னே அகமன்னாத என்றதும் நிர்ஹேது பகவத் பிரசாதப்படியிலே அருளி செய்தார். அதாவது இந்த விஷயங்கள்லாம்
எதாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய கைங்கரியமானது அவனிடம் முகமலர்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான் அப்படின்னாக்க பகவான் அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாசுரத்தை தலைக்கட்டுகிறார். இதிலிருந்து அவன் என்ன எழுந்து கொண்டோம் என்றால், நல்ல மழை பெய்யணும், சாரங்கு மேலே வர்ஷிக்கணும் இடைவிடாமல். கொஞ்சம் தீர்த்தத்தை கடல்லேருந்து எப்படி உணர்ந்து கூட ஆர்த்தேரின்னு கடலில் மூழ்கி அத்தனை தீர்த்தத்தையும் கொண்டு வந்து பாழியத்தோட பற்பனாமன் அவனோட நீல கருநிறத்தை எடுத்துக்கொண்டு எப்படி பாஞ்சஜன்யம் ஒலிக்குமோ அதுபோல் விடாமல் ஒலிச்சுட்டு சித்தம் போட்டு ஆர்ப்பரித்து கொண்டு நல்லவர் கெட்டவர்கள் என்று பார்க்காமல் அனைவரும் உதாரிக்கும்படி உலகம் வாழும்படி நீ வர்ஷிக்க வேண்டும். அவ்வாறு இதுதான் நாங்கள் உங்களை விரும்புவது. ஆழிமழை கண்ணா உண்டனே கைகரவே ஆழியுள் புக்கு புகுந்து ஆழியில் நுழைந்து முகந்து எடுத்துண்டு முகந்து எடுத்துண்டு ஆர்த்தேரி மின்னல் இடி மின்னலோட ஆர்ப்பரிச்சுண்டு ஊழி முதல்வன் உருவம் போல் பத்மன் அவனோட நாராயணனை போல் உருவத்து கரியமீன் எடுத்துக்கொண்டு மிக பாழியந்தோடைய பற்பனாமன் கையில் இருக்க மாதிரி அவனாவது நல்ல அவன் அவங்க எல்லாம் வலம்புரி ஆழி போல் மின்னி இந்த ஜொலிச்சுண்டு மின்னலாம் ஜொலிச்சுண்டு வலம்புரி எப்படி ஊதி சங்கோதவன் ஆர்ப்பரிக்குமோ அதுபோல் ஊதிண்டு தாழாதே சாரங்க முறத்த சரமழை போல் எப்படி அம்பரா தூணிலேருந்து சரமழை பெய்யுமோ ராவன் கையில் மாதிரி பெய்யுது, இடைவிடாமல் பெய்யுது. நல்லவர்கள் கெட்டவர்கள் பாகுபாடின்றி அவர்கள் வாழ்வதற்காக நீ வழி செய்ய வேண்டும் சிப்பையாய். இந்த கைங்கரியம் தான் உங்கள்கிட்ட வேண்டியது அப்படின்ட்டு கோதை நாச்சியார் இந்த ஆழிமழை கண்ணாவில் தலைகட்டுகிறார். இத்துடன் ஆழிமழை கண்ணா பாசுர வியாக்கியானம் முடிந்தது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.